ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஹைதராபாதி ரெட் சிக்கன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கனில் எப்பவும் ஒரே மாதிரி கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வித் போன் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது வந்து மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்ததுனால எல்லாமே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 20 பாதாமை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது, ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தயிர், அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாமே அந்த சிக்கனோடு சேர்ந்து நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரெட் சிக்கன்றதுனால நமக்கு ரெட் கலரில் இருக்கப்போ நல்லாயிருக்கும் பார்க்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயே நல்லா தண்ணிலாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்பவும் வேக வைங்க. சிக்கனுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்க்க வேணாம், சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதுமானது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா சூப்பராக கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஹைதராபாதி ரெட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.